பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல இங்க பழனி கல்யாணம். ஸோ விடிஞ்சா கல்யாணம். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதோடையும் பழனி வந்து இங்க அவங்க மாப்பிள்ள சொல்றாங்க, டேய் மாப்பிள்ளைங்களா, கண்டிப்பா மாமாவுக்கு விடிஞ்சா கல்யாணம் நடந்துரும்டா. எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. என்னம்மா சொல்ற? அதுவும் இந்த முறை நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கியே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ உங்க அண்ணனுங்களால உன் கல்யாணத்துக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறியா மாமா? டேய் மாப்பிள்ளைங்களா, ஆமாண்டா, நான் போயிட்டு எங்க அண்ணன்கிட்ட பேசிட்டேன். எங்க அண்ணனுங்களும் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா இந்த கல்யாணத்துல நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு எங்க அண்ணனுங்களே வரம் கொடுத்துட்டாங்கடா மாப்பிள்ளைங்களா. அப்படி சாமியே வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமே எனக்கு என்னடா கவலை? மாமா, உங்க பெரிய அண்ணன் தானே வரம் கொடுத்தாரு. உங்க பெரிய அண்ணன் சாமி மாதிரி, ஆனா உங்க சின்ன அண்ணன் பூசாரி மாதிரி. சாமி வரம் கொடுத்துருக்கலாம், ஆனா பூசாரி வரம் கொடுக்குறீங்க மாமா அப்படின்னு இங்க கதிர் சொல்ல, பழனி ஒண்ணு என்னடா இப்படி பயமுறுத்துற? உடனே சரவண, டேய் கதிரு, ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, யாரு என்ன நினைச்சாலும் சரி, இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் மாமா, நீ ஒண்ணும் பயப்படாத. அப்பா சொல்லிட்டாரு, புரியுதா? எல்லா ஏற்பாடும் தடபுடா நடந்துட்டு இருக்கு. யார் நினைச்சாலும் சரி இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிப்பாட்ட முடியாது மாமா, நீ எதுக்கும் பயப்படாத மாமா அப்படின்னு இங்க சரவண சொல்றான். இங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா அவங்கவுங்க ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சக்திவேலு ஒரு வாய் வார்த்தையா தான் இந்த விஷயத்த காலைல பேசினாரு. அதுக்கப்புறம் சக்திவேலு என்ன பண்றாரு அப்படின்னா, மில்லுக்கு போயிட்டு பயங்கரமா குடிக்கிறாரு. குடிக்கவும் குமார் வரான். அப்பா என்னப்பா பகல்லே குடிச்சிட்டு இருக்க, ஒரு பொறுப்பு இல்லையாப்பா உனக்கு அப்படின்னு கேட்க, என்னடா அப்பாவுக்கே பொறுப்பு சொல்லி தரியா நீ? என்ன பொறுப்பு இல்லப்பா அப்பாவுக்கு? ஏப்பா சித்தப்பாவுக்கு அங்க கல்யாணம் எப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தடுத்து நிப்பாட்டணும்னு உனக்கு பொறுப்பு இருக்காப்பா? டேய் மோனே, அதுக்கான வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன் அப்பா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? காலைல சித்தப்பா சொல்லிருக்கீங்க, நீங்க கல்யாணத்தை நாங்க நிப்பாட்ட மாட்டோம், நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ சித்தப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து சொத்துல பங்கு கேட்பாரு. நீங்க இவ்வளவு நாளா எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் இந்த சொத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்தீங்க. இப்போ அது சித்தப்பாக்கு ஒரு பங்கு தரப்படுறீங்களாப்பா? டேய் குமாரு, பெரியப்பா அவரு அப்படிதான்டா பேசுவாரு, அதுக்காக அவர்கிட்ட போய் வாதாடக்கூடாது. சரிங்கண்ணே சரிங்கன்னு சொல்லிட்டு அமைதியா வந்துடணும். அதுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத அவருக்கே தெரியாம பண்ணி முடிக்கணும்டா தம்பி. அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் கோவப்பட்டோம்னு வச்சுக்கேன், இழப்பு நமக்கு தான் குமாரு அப்படின்னு சத்துவல் சொல்றான். அப்பா புரியலப்பா என்ன சொல்றேன்னுட்டு. அடே ஒண்ணும் இல்ல, இப்போ உங்க பெரியப்பா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருப்பானிக்கிறியா? இல்லடா, இங்க பாரு, இப்போ நீ என்ன பண்ற, இந்த முறை நம்ம பொண்ணுங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. பொண்ணு வீட்டுல பிரச்சனை பண்ணா அது கண்டிப்பா பொண்ணு வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க, நாம தான் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா உங்க பெரியப்பனுக்கு தெரியாமலே நாம சைலண்டா ஒரு வேலை பார்க்கணும். என்ன வேலைப்பா? நீ என்ன பண்ற, அந்த பொண்ணு படிக்கிற காலேஜுக்கு போ. போயிட்டு அந்த பொண்ணு யார்கிட்டயாவது நெருக்கமா பேசுறதோ இல்ல பழகுதான்னு பாரு. இல்லைன்னா யாரையாவது பழக வை. அப்படி வச்சு ஒரு போட்டோ பிடி, அதோட ஒரு லெட்டர் ஒன்று எழுது. அந்த லெட்டர்ல இந்த மாதிரி விஷயம் சொல்லி எழுதி அந்த பழனி கைக்கு போற மாதிரி பாத்துக்கோ. நைட்டுக்குள்ள பழனி கைக்கு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பழனி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான், புரியுதா அப்படின்னு இங்க சத்தியல் சொல்ல, உடனே குமாரும் அந்த காலேஜுக்கு போறான். போய் பார்த்தா அதே காலேஜ்ல நம்ம குமாரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தவன் வேலை பார்க்கறான். அத குமார் அந்த காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் பாக்குறாரு. டேய் மச்சான், என்னடா இங்க பண்ற? இல்லடா, ஒரு பொண்ணு இங்க வேலை பாக்குறாங்க, அவங்கள என் சித்தப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதான் பாத்துருப்பான்னு வந்தடா அப்படின்னு குமார் சொல்ல, எந்த பொண்ணா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணையும் காட்டுறா குமார். அந்த பொண்ணை பார்த்ததும், டேய் இந்த பொண்ணா? சரி சரிதான்டா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்டா நீ ஒரு மாதிரி பேசுற? இல்லடா, இந்த பொண்ணுக்கு தான் நான் கொக்கி போட்டு பார்த்தேன், ஆனா அந்த பொண்ணு நமக்கு அமையல, பரவாயில்ல நம்ம கொடுத்துச்சு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல, குமார் உடனே, டேய் உனக்கு என்ன இப்போ இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே, அதுக்கு என்ன குமார் பண்ண முடியும்? அதான் உங்க சித்தப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாரே. டேய் சித்தப்பா முக்கியமா ஃப்ரெண்டு முக்கியமாடா? ஃப்ரெண்டு தான்டா முக்கியம். அதுக்கு என்ன குமார் பண்ணலாங்கிற? நீ அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா என்னடா, தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றோம் அப்படின்னு குமார் சொல்றான். அவனு உடனே, குமாரு இதெல்லாம் நடக்குமாடா குமாரு அப்படின்னு கேட்கறான். டேய் அதெல்லாம் நடக்கும்டா, நீ அந்த பொண்ணு போய் ஏதாவது பேசுற மாதிரி கொஞ்சம் நெருக்கமா பேசு. ஏன் குமாரு? அப்பதான்டா அது ஒரு போட்டோ பிடிச்சி எங்க சித்தப்பாட்ட காட்டினா எங்க சித்தப்பா அந்த பொண்ணு வேணும்னு சொல்லிடுவாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணை உனக்கே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு குமார் சொல்றான். உடனே அவனும் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட நெருக்கமா பேசிட்டு இருக்கான். அத பழனி
பழனிக்கு தெரியறதுக்காக குமார் அப்படியே ஒரு போட்டோ எடுத்து ஒரு லெட்டரும் எழுதுறாரு. இது மாதிரி நான் இந்த காலேஜ் ஒர்க் பண்றேன், நானும் இந்த பொண்ணும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். ஆனா இந்த பொண்ணுடைய அப்பா ஒத்துக்கல. அவருடைய சந்தோஷத்துக்காக இந்த பொண்ணு என்ன கழட்டி விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகுது. இந்த பொண்ணு ஏற்கனவே ஏமாத்தி தான் உங்களை கல்யாணம் பண்ணுது. தயவு செஞ்சு நீங்களும் என் வாழ்க்கையில ஏமாத்திடாதீங்க, அந்த பொண்ணை விட்டுடுங்க அப்படின்னு இங்க அந்த பையன் எழுதுற மாதிரி குமாரி ஒரு கடிதம் எழுதி அந்த போட்டோவையும் லெட்டரையும் கரெக்டா கொண்டு போய் பழனிக்கு சேர்க்கிற மாதிரி நைட்டு யாரும் இல்லாதப்போ கொண்டு போய் கொல்லைப்பக்கம் போட்டு வந்துடுறான். பழனி தான் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கழுவுறதுக்காக கொல்லைப்பக்கம் வராரு. அப்ப வரும்போது யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. யாராவது யாராவது அப்படின்னு கேட்க பார்த்தா லெட்டர் இருக்கிறத பழனி பாக்குறாரு. என்ன லெட்டர் இது அப்படின்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல அந்த லெட்டர்ல எழுதியிருக்கதும் அந்த போட்டோவும் இருக்கு. அதை பார்த்ததும் பழனி அப்படியே துடிச்சு போயிடாரு. என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுல இருக்கிற போன் நம்பருக்கு கால் பண்றாரு. பார்த்தா இங்க குமாரோட ஃப்ரெண்டு தான் பேசுறான். இந்த மாதிரி நானும் இந்த பொண்ணு உயிர்க்குள்ள லவ் பண்ணோம், நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்பயே. ஆனா அந்த பொண்ணோட அப்பா ஒத்துக்கல. அதுக்காக அந்த பொண்ணு இப்போ என்னை விட்டுட்டு உங்க கூட வாழ போறா அப்படி இப்படின்னு பேசவும் பழனி மனசுடைஞ்சு போயிட்டு அந்த பொண்ணு எனக்கு வேணாம்னு சொல்லி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்க அந்த பொண்ணை எப்படியாவது அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு குமார் முடிவு பண்ணி அந்த பொண்ணை கடத்திட்டும் போயிடுறான். இங்க பழனி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்போ ராஜி வராங்க. ராஜி பாத்துறாங்க. என்னாச்சு சித்தப்பா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனா பழனி உண்மையெல்லாம் மறைக்கிறாரு. ஆனா பழனி கையில இருக்கிற அந்த போட்டோவை பிடுங்கி பாக்குறாங்க ராஜி. போட்டோ பிடுங்கி பார்த்தது மட்டும் இல்லாம அந்த லெட்டர் படிச்சு பாக்குறாங்க. படிச்சுட்டு அந்த கையெழுத்தை பாக்குறாங்க. பார்த்து அது நம்ம குமார் கையெழுத்து. குமார் கையெழுத்தை பார்த்து ராஜி அப்பதான் சொல்றாங்க, சித்தப்பா இப்ப நடந்திருக்க வாய்ப்பே இல்லை சித்தப்பா, இது நம்ம குமாரோட கையெழுத்து சித்தப்பா அப்படின்னு சொல்ல பழனி ஒண்ணு என்னமா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சித்தப்பா, இது எனக்கு 100% தெரியும். இது குமாரோட கையெழுத்து. எனக்கு தெரிஞ்ச என்னமோ இந்த கையெழுத்தை நிப்பாட்டணும்னு குமார் தான் வேணும் பிளான் பண்ணி பண்றான் போல சித்தப்பா அப்படின்னு இங்க ராஜி சொல்றாங்க. அதை கேட்ட பழனி உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றாங்க. பொண்ணுக்கு ஃபோன் பண்ணா பொண்ணு ஃபோன் எடுக்குது. இந்த மாதிரி உனக்கு ஆபத்து இருக்கு, நீ கொஞ்சம் பார்த்து சேஃபா வீட்டுல இரு அப்படின்னு சொல்லி பழனி அலர்ட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, இங்க பழனி அந்த பொண்ணு கேக்குறாங்க, உண்மையிலேயே உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா, நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படிலாம் விசாரிக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும் என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க, நான் யாராவது லவ் பண்ணா நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க போறவங்கள, அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. அப்பதான் இங்க பழனிக்கு லைட்டா கிளாரிஃபை ஆகுது. அப்போ இது வேணும்னு குமார் தான் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஆனா இங்க குமார் அந்த பொண்ணை நைட்டு கடத்திடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்லா சர்க்கடிச்சுட்டு போதையில கனவு வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணை கடத்திட்டு போய் அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வைக்கிற மாதிரியும், இப்படி தான் கல்யாணம் நின்று போச்சு அப்படி சோகத்துல பழனி தூக்க மாட்டிக்கிற மாதிரியும் இங்க குமார் கனவு கண்டுட்டு இருக்கான். அப்புறம் இங்க குமார் போதையில தான் படுத்திருக்காங்கிறது குமாருக்கு தெரியல. இங்க போதை தெரிஞ்சு பார்க்கும்போது அடுத்த நாள் எப்படியும் கல்யாணம் நின்று இருக்கும் அப்படின்னு சக்திவேலும் குமார் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பழனி அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிடுறாரு. அதை பார்த்து சக்திவேலு குமாருக்கு இங்க பேருதிர்ச்சியா இருக்கு. ஐயோ என்ன இப்படி கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சக்திவேலு ரொம்ப ஃபீல் பண்றாரு. குமார் இங்க நம்ம நினைச்சது எல்லாமே நடக்காம போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ கண்டிப்பா பழனிய இந்த பாண்டியன் ஏத்தி விட்டு நம்ம சொத்துல பங்கு கேட்பானே, நாம இத்தனை நாள் பாதுகாத்த சொத்து 3ல் 1 பங்கு தான் நமக்கு வருமா அப்படின்னு இங்க குமாரும் சக்திவேலும் ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க.